மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் அது உன்னதமான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், யாரெல்லாம் அவருடைய உபதேசத்தை கேட்டு அதன்படி நடக்கிறார்களோ அவர்கள் கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். பெருமழை பெய்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. பெருமழை என்பது குடும்ப பிரச்சனைகளை சுட்டி காட்டுகிறது. கணவன் மனைவி இடையிலான புரிதல் இல்லை, ஒருவரையொருவர் நம்புகிறதில்லை, சண்டை சச்சரவு, மேலும் அவர்கள் இடையிலான தூரம், இப்படி ஒவ்வொரு வீட்டின் நிலவரமா இருக்கிறது. பிள்ளைகள் மற்றும் பெற்றோர்கள் இடையிலான புரிதல் இல்லை, பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறதில்லை, மேலும் தங்களுடைய இஷ்டப்படி நடக்கிறார்கள். இவைகள் எல்லாம் பாவத்தின் விளைவா இருக்கிறது. இதன் தண்டனை ஆண்டவர் மூலமாக நியமிக்கப்பட்ட எரி நரகமா இருக்கிறது. பாவம் மற்றும் அதன் விளைவிலிருந்து மனிதனை காப்பாற்றும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாமே சிலுவையில் பலியாக ஒப்பு கொடுத்தார். இது நிமித்தம் யாரெல்லாம் அவர் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைகிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருக்கும் குடும்பமானது தங்களுடைய குடும்ப வாழ்க்கையின் பிரச்சனையிலும் கர்த்தரிடத்திலிருந்து சமாதானமும் ஆலோசனையும் பெறுகிறார்கள். பிரியமானவர்களே, நீங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்க வேண்டும் என்பதே ஆண்டவரிடத்தில் உங்களுக்கான எங்களுடைய வேண்டுதலாயிருக்கிறது.